Welcome to Tamil Rec YouTube channel. Welcome to Tamil Rec YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கீ ஃப்ரேமை எப்படி ஆட் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதனால் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மோஷன் இன்ஜோட பேசிக் டுட்டோரியல் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மோஷன் நிஞ்சா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வித்தவுட் வாட்டர்மார்க் இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் ப்ளஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகிடும். இப்போ பிக்சர்ஸில் போய்ட்டு நான் எடிட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் ஒரு பிக்சராக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அட்ஜஸ்ட்டில் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் மாற்றிக்கிறேன். ஃபுல்லாக பிளாக்காக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்டை நான் கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அதில் வந்து டியூரேஷன் போயிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து நான் இப்போ மிக்சரை கிளிக் பண்ணிக்கிறேன். மிக்சரை கிளிக் பண்ணி பிக்சருக்கு போயிட்டு என்னோடய க்ரீன் ஸ்க்ரீன் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவை நான் இப்போது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் க்ரீன் ஸ்க்ரீன் அந்த கிளிப் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே கீழே இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் க்ரோமா அப்படி இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரவுண்ட் மாதிரி இருக்குது. அதை ஷேக் பண்ணிக்கிறேன். இப்போ அதை ஷேக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிருக்கும். இப்போ அதே போல் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பிக்சரை நான் லெஃப்ட் சைட் கார்னரில் கொண்டு போயிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி நான் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் அது போல் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேசிக்கில் ஜூம் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது, அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் பண்ணுறது, அதை மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறது, அது போல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பிக்சரை எப்படி நீங்கள் மூவ் பண்ணி நகர்த்தி வைக்கணுமோ அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் இப்போ நகர்த்தி வச்சிட்ருக்கேன். அடுத்து இப்போ நான் டியூரேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். டியூரேஷனை கிளிக் பண்ணி எனக்கு எவ்வளோ லென்த்தில் அந்த கிளிப் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நான் அந்த டியூரேஷனை செட் பண்ணிக்கிறேன். டைமை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டியூரேஷனை செட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அடுத்து இப்போது நான் ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணி வைக்க போகிறேன். நான் இப்போ ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு ஃபஸ்ட்டில் இப்போ எஃப்எக்ஸ் நார்மல் இருக்குது. நான் எஃப்எக்ஸில் வந்து ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை நான் ஃபுல்லாக ஜூம் குறைச்சி நான் மொபைலுக்கு மேலே வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ வச்சுட்டேன். இப்போ நான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டிக்கரை கிளிப்பை நான் கடைசி வரைக்கும் டியூரேஷனில் போய்ட்டு ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ட்ராக் பண்ணி விட்டு நான் மறுபடியும் ஸ்டிக்கரில் வந்து நான் இன்னொரு ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கரை வாட்ஸ்அப் ஐக்கானுக்கு மேலே வச்சுக்கிறேன். மேலே செட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஐக்கானுக்கு மேலே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இப்போது இந்த ஸ்டிக்கர் கிளிப்போட டியூரேஷனை நான் கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ மறுபடியும் ஸ்டிக்கருக்குள்ளே போய்ட்டு நான் இன்னொரு ஸ்டிக்கரை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ அந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நான் வாட்ஸ்அப் ஐக்கானுக்கு மேலே கரெக்டாக வச்சுக்கிறேன். ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ அந்த ஸ்டிக்கரை செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அப்ளை பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டிக்கரை நான் டியூரேஷனை நான் கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் ஸ்டிக்கருக்குள்ளே வந்துட்டு நான் இப்போ இந்த ஹார்ட் ஸ்டிக்கர் எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ஸ்டிக்கருக்குள்ளே வந்து இன்னொரு ஸ்டிக்கரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த குறி மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கரை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கருக்கு கீ ஃப்ரேமை இப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த ஸ்டிக்கரோட டியூரேஷனை கொஞ்சம் தூரம் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் தூரம் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்டிக்கரோட டியூரேஷனை ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் போட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்டிக்கரை கொஞ்சம் நான் ஜூம் குறைச்சி வச்சுக்கிறேன்.
உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த கிளிப்பை தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது போல் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க, ஜூம் குறைச்சி வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வேறு இடத்துல மூவ் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் இது போல் நீங்கள் ஸ்டிக்கருக்கு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி தான் நீங்கள் எந்த இடத்துல அந்த ஸ்டிக்கரை நகர்த்தி வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டிக்கரை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போய் வச்சிடாதீங்க. உங்கள் ஸ்டிக்கர் பொறுமையாக மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் கொஞ்சம் தூரம் நகர்த்தணும். இன்னொரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஜூம் பண்ணி நகர்த்தணும். அதுபோல் நகர்த்தி நீங்கள் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், இல்லைனா வராது. அதுபோல் நீங்கள் ஒரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி ஜூம் பண்ணி நீங்கள் நகர்த்தி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தப்பாயிடுச்சு, அந்த கீ ஃப்ரேமை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் லைனை அந்த கீ ஃப்ரேமுக்கு நேராக வச்சு கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு, இப்போ டைம் லைன் அதில் வைக்கும்போது மைனஸ் காட்டும். மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி நீங்கள் புதுசாக நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நீங்கள் எங்கே நகர்த்தணுமோ அங்கே ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே நகர்த்தணுமோ அங்கே நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் தூரமாக அந்த ஸ்டிக்கரை நான் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணி நான் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெரியும். நீங்கள் இதுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இந்த ஸ்டிக்கரை நீங்கள் கையிலே கூட மூவ் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க ஜூம் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, மேலேயும் கீழே நகர்த்துறது, சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நகர்த்துறது அப்படிலாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் நகர்த்திக்கலாம். இல்லை நீங்கள் கையிலே கூட அந்த பிக்சரை நீங்கள் மூவ் பண்ணி நகர்த்திக்கலாம் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி. இப்போ நான் அந்த குறி மாதிரி இருக்க ஸ்டிக்கரை நான் இப்போ அந்த ஹார்ட்டில் போய் டச் ஆக வைக்க போகிறேன். இப்போ அந்த ஸ்டிக்கரை நான் கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி கொஞ்சம் தூரமாக நான் மூவ் பண்ணி கொண்டு போய் அந்த ஹார்ட்டு மேலே இப்போ நான் டச் ஆக வைக்க போகிறேன். நான் அந்த கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி அந்த குறியை நகர்த்திட்டு போயிட்டு அந்த ஹார்ட் மேலே டச் ஆக வைக்கிறதுனால நான் அந்த கடைசியாக அந்த வீடியோவை ப்ளே பண்ணும்போது அந்த குறி மாதிரி இருக்க அந்த சிம்பிள் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு அந்த ஹார்ட்டில் டச் ஆகிற மாதிரி காட்டும். அதனால தான் நான் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கேன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அந்த குறியை நான் பொறுமையாக கொண்டு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த மோஷன் நிஞ்சா ஆப்போட ஃபுல் டுட்டோரியல் நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த மோஷன் நிஞ்சா ஆப்பில் இருக்க ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் கீ ஃப்ரேமை பற்றி அந்த வீடியோவில் நான் லாஸாக தான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இது புரியலனா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, அது நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பற்றி சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு புரியல, நான் இன்னொரு வீடியோவில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பற்றி நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் சரி, அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் சரி. நீங்கள் இந்த மோஷன் நிஞ்சா ஆப்பில் நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் போட்டிருக்கேன் அந்த பேசிக் வீடியோவை பாருங்கள். அதில் தான் நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிளிப்பை நான் பாதியை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குறி கரெக்டாக போய்ட்டு ஹார்ட்டில் டச் ஆச்சு. இப்போ நான் ஸ்டிக்கரில் போய்ட்டு இன்னொரு ஸ்டிக்கரை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பால் மாதிரி இருக்க ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த ஹார்ட்டுக்கு மேலே நான் வச்சுட்டு நான் அந்த ஸ்டிக்கர் கிளிப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் குறைச்சி வச்சுக்கிறேன் டியூரேஷனை. ஓகே, அடுத்து நான் மறுபடியும் ஸ்டிக்கருக்குள்ளே போய்ட்டு நான் இன்னொரு ஸ்டிக்கரை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பால் மாதிரி இருக்குல்ல, அதில் கரெக்டாக இந்த ஸ்டிக்கரை வச்சு ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நான்
என் தமிழ் ரேக் அப்படி சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் அங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த ரைட் சைடில் அந்த பால்க்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டேன். இப்போ இது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிப்போம். ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஜூம் குறைச்சிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே இப்போ ஜூம் குறைச்சிக்கிறேன் அந்த கீ ஃப்ரேமுக்கு. ஓகே, அடுத்து நான் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் ஜூம் குறைச்சி வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் ஜூம் குறைச்சிக்கிறேன். அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஜூம் ஏற்றிக்கிறேன். அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஜூம் ஏற்றிக்கிறேன். அதே போல் தான் அந்த பூ மாதிரி இருக்குல்ல, அது எந்தளவுக்கு விரியுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த தமிழ் ரேக் அப்படி சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட்டையும் நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு டியூரேஷனை நான் கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நான் இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு டியூரேஷனை செட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலரை ஆட் பண்ண போகிறேன். அது கலரை எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு கலரை கொடுத்து நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலரை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கலரை ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலர் ஒவ்வொரு கலராக அழகாக சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் இப்போ ஆட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு கலருக்கு போய்க்கிறேன். கலரில் போய்ட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த கீ ஃப்ரேமுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துறேன். அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கலர் கொடுத்துறேன். அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இதே போல் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக அந்த டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. ஓகே, இப்போ நான் அடுத்து மிக்சரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்சர் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே இப்படி கேமரா ரோல், அதுக்கப்புறம் ஸ்டோக் அப்படின்னு இருக்கும். ஸ்டோக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது அதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே க்ரோமா கீ வரும். க்ரோமா கீயை கொடுத்து ஷேக் பண்ணிக்கிறேன். ஷேக் பண்ண உடனே எனக்கு மறைஞ்சிடுச்சு க்ரீன் ஸ்க்ரீனு. இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு தேவையான இடத்துல நான் கரெக்டாக பொருத்தி வச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த வீடியோவை வில்லேஜில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இங்கே சுற்றி இங்கே நிறைய குருவியெல்லாம் இங்கே கத்திட்டு இருக்கு. இங்கே நிறைய சவுண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ இதை நான் கரெக்டாக பொருத்தி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு கடைசியாக. ஓகே, ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரைஸில் எக்ஸ்போர்ட் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ரிசொல்யூஷன் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.